மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒரு நிமிஷம், ரெண்டாவது கை தட்டலாம். இந்த இஸ்ரவேலர் எகிப்தியரை இன்னைக்கா பாக்குறாங்க? ஆனா ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலா சொல்லி இருக்கு? இன்னைக்கு நேத்து வரை எகிப்தியனை நீ மட்டும் பார்த்த, இன்னைக்கு நீ பார்க்க மேக ஸ்தம்பத்திலிருந்து அவரும் பார்க்கிறான். உன் பிரச்சனைய நீ அவரும் சேர்ந்து பார்க்கிற தெரியுமா? அன்னைக்கு பிரச்சனைக்கு லாஸ்ட் டே. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. 430 வருஷம் நீ ஒத்தைக்கு பார்த்த, இப்ப நீ எங்க இருந்து பார்க்கிற தெரியுமா? சனகரிப் நிந்தித்த நிருபம் எசேக்கியா கையில கிடைக்குது. அவன் பார்க்கல. நான் பார்த்தா நான் அட்டாக்ல விழுந்துருவேன். நம்ம 2 பேரும் பார்ப்போம். ஆண்டவரே, நேரா போய் சமூகத்துல போய் உட்கார்ந்து கர்த்தருக்கு முன்பாக இப்படி விரித்து பாருங்க, நான் பார்த்துட்டார். இன்று நீ காண்கிற எகிப்தியனை, இதுதான் லாஸ்ட். பல பிரச்சனையை சிங்கிளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நீ மேகத்துக்கு கீழே இருந்து நீயும் பாரு, மேகத்துக்கு மேல வேதம் சொல்ல கர்த்தர் பார்த்தார்னு ஒரு வசனம் இருக்கும். 14வது அதிகாரம் 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீ பார்க்கிறது வேற, இத்தனை வருஷம் நீ பார்த்தது வேற. ஆமே. இன்னைக்கு நீங்க பல இப்படிதான் பின்னாடி ரதத்துல வந்து நிக்கிறோம், நெஞ்சு படபடான்னு அடிக்குது. என்ன நெருங்கிருவானோ நெருங்கணும். எங்க அவன் கோட்டைக்குள்ள நீ இருந்த உன்னை தொட விடல ஆண்டவர், உன் தீபத்தை அணைய விடல ஆண்டவர். இப்ப அவர் கோட்டைக்குள்ள வந்திருக்கிற, ரத்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிற விட்டுருவாரா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்